மே மாதம் 7ஆம் திகதி வியாழக்கிழமை இன்றைய நாள். மஹிந்த ராஜபக்சவை வரக்கூடிய 12ஆம் திகதி கைது செய்தால் தீக்குளித்து உயிரை மாய்த்துக் கொள்ளப் போவதாக பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாரச்சி தெரிவித்திருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அதென்ன மே 12 அப்படி என்ன சம்பவம் நடக்க போகிறது? வேறு ஒன்றும் இல்லை. ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் மஹிந்தன். எங்கள் ஆன்மீக தலைவரையே விசாரிப்பதா, அது எப்படி சாத்தியப்படும் என்று சொல்லி வீறு கொண்டு எழுந்திருக்கிறார்கள் அடிப்பொடிகள். முடிந்தால் எமக்கு எதிராக வலுவான ஆதாரங்களுடன் நடவடிக்கை எடுங்கள் என்று வீராப்பு பேசிய இவர்கள் இன்று விசாரணைகள் எதையும் எதிர்கொள்ள திராணியின்றி தேர்தல் கூட்டத்துக்கு ஆள் சேர்ப்பது போல லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு முன்னால் நாடு முழுவதிலும் இருந்த ஆட்கள் சேர்த்து அதிகாரிகளினுடைய பணிகளுக்கு இடையூறு விளைவிக்க முனைகிறார்கள். ஆகவே நாடு முழுக்க இருக்கும் ராஜபக்ச பக்தர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது என்று செய்திகள் வருகின்றன. எல்லோரும் வந்து கத்தி கூப்பாடு போட வேண்டும், நாட்டை காப்பாற்றிய மகாவீரன் பழிவாங்கப்படுகிறான் என்று புலம்பி தீர்க்க வேண்டும் என்று வழக்கமான ஒரு நிகழ்ச்சி நிரல் தயாராகி கொண்டிருக்கிறது. இதில் ஏகப்பட்ட நடிகர் திலகங்கள் மேடை ஏறுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். விதவிதமாக அவர்கள் அளந்து தள்ளுவார்கள். இம்முறை யுத்த வீரன் புகழுரை மேலதிகமாக $2.5 மில்லியன் பணத்தை அரசின் அமைச்சர்கள் கொள்ளையடித்தது போல பேசுவார்கள். எரிசக்தி அமைச்சர் வேண்டுமென்றே தரமற்ற நிலக்கரி கொண்டு வந்து ஊழல் செய்திருக்கிறார் என்பார்கள். 323 கண்டெய்னர்களையும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க வீட்டில் ஒளித்து வைத்து ஒரு சேலையால் மூடி இருப்பதாக சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை. கடந்த ஒரு வருட காலத்துக்கு மேலதிகமாக இவர்கள் இங்கே ஒரு இனமுறுகள் ஏற்படும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவில்லை. இந்த நாட்டில் இனமுறுகள் ஒன்று ஏற்படுவதாயின் அதற்கு அரசினுடைய அனுசரணை இருக்க வேண்டும். அரசு அனுசரணை இல்லாமல் அப்படி ஒன்று நடக்க சாத்தியமே இல்லை. ஆகவே மாவீரர் தினங்களில், முள்ளிவாய்க்கால் நினைவு தினங்களில் மக்களை உசுப்பி அரசியல் செய்ய போய் மூக்குடைப்பட்டு போனார்கள். அதன் பிறகு இது ஒரு பௌத்த விரோத அரசு என்றும் ஒரு பால் உறவை ஊக்குவிப்பதாகவும் பாடசாலை சிறார்களின் பிஞ்சு மனங்களிலேயே அத்தகைய தவறான உறவு பற்றிய தீய எண்ணங்களை விதைப்பதாகவும் பிரச்சாரம் செய்தார்கள். 6ஆம் வகுப்புக்கான கல்வி சீர்திருத்தத்தை அரசு முன்மொழிந்த போது நீல பாடம் ஒன்றை இலவசமாக போட்டு காட்ட அரசு தயாராகிறது என்ற அளவுக்கு பிரச்சாரம் செய்து எதிர்த்து நின்றார்கள். ஆனால் இது எதுவுமே வேலைக்காகவில்லை. மக்கள் ஒரு பொருட்டாகவே கணக்கில் எடுக்கவில்லை. தரமான புதிய கல்வி திட்டத்தை ஏன் எங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தாமல் ஒரு வருடத்துக்கு பிற்போட்டீர்கள் என்றுதான் மக்கள் அரசிடம் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்களே ஒழிய பேரினவாதிகளினுடைய பொய் பிரச்சாரத்துக்கு ஏமாந்து போகவில்லை. இதனால் தான் வெறுத்து போன பேரினவாதிகளும் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் என்ன அஸ்திரத்தை கையில் எடுக்கலாம் என்று திணறி போனார்கள். வழக்குகள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கின்றன. சமரசம் செய்யவோ டீல் பேசவோ யாரும் இல்லை. இதனால் தான் நாம் மட்டுமல்ல, அவர்களும் திருடர்கள் என்று சொல்லி ஜனாதிபதிக்கும் அமைச்சர்களுக்கும் எதிராக ஒரு மலினமான பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இவற்றுக்கெல்லாம் மிக வலுவான பதில்களை வழங்குவதுடன் பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் நபர்களுக்கு எதிராக எந்தவித தராதரமும் பாராது நடவடிக்கை எடுப்பது இங்கே முக்கியம். எமக்கு 3/2 பெரும்பான்மை பலம் இருக்கிறது, சர்வ அதிகாரம் இருக்கிறது. எம்மை அசைக்க இவர்கள் யார்? ஜனநாயக நாட்டில் இதை வேண்டுமென்றாலும் பேசிவிட்டு போகட்டும் என்று மெத்தனமாக இருந்தால் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஏற்பட்டது போல ஒரு அவல நிலைதான் அரசுக்கும் ஏற்படக்கூடும். ஆக தமிழ்நாட்டின் அரசியல் சுனாமியில் இருந்தும் பாடங்களை கற்றுக்கொண்டு தம்மை மேலும் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்படுவாரா இல்லையா என்பதல்ல இங்கே உள்ள விஷயம். அவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. ஏர்பஸ் ஊழலில் மஹிந்த ராஜபக்சவுக்கு கிடைத்த லஞ்ச பணத்தில் ஒரு பெரும் தொகையை தேர்தல் விளம்பரங்களுக்கு செலவு செய்ததாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. இந்த பாரதூரமான விடயத்தை மக்கள் மத்தியில் சந்தைப்படுத்த வேண்டியது அரசின் பொறுப்பு. ஆனால் அதை மீறி இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்று எந்தவித வேறுபாடுமின்றி அனைத்து எதிர்கட்சிகளும் புலம்பும் ஓலங்கள் தான் ஊடகங்களை ஆக்கிரமிக்க போகின்றன. ஒரு சில தனியார் ஊடகங்களும் இப்போதும் அரசு மீது பழிபாவத்தை சுமத்துவதிலேயே குறியாக இருப்பதால் அவர்களுக்கு இவையெல்லாம் ஒரு போனஸாக அமைந்து விடுகின்றன. இதேவேளை மஹிந்த ராஜபக்சவினுடைய மனைவி ஷிரந்தி ராஜபக்சவின்
டொரிங்டன் பகுதியில் இருக்கும் வீடு இன்றோ நாளையோ அரசு உடைமையாக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. 35 மில்லியன் ரூபாய்களுக்கு இந்த வீட்டை கொள்வனவு செய்ததாக ஷிராந்தி கூறியிருந்த போதிலும் அதன் சந்தை பெறுமதி 350 முதல் 400 மில்லியன் வரை இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் கொள்வனவு செய்ததாக கூறப்படும் 35 மில்லியனுக்கும் கூட சரியாக கணக்கு காட்டப்படவில்லை என்பதுதான் இங்கே உள்ள சிக்கல். CSN தொலைக்காட்சி எனப்படும் கால்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கின் தலைமையகமாக நாமலின் தாருண்யற்ற ஹெட்டாக் எனப்படக்கூடிய இளைஞர்களுக்கான நாளைய அமைப்பின் ஆபரேஷன் அலுவலகமாக இருந்த வீட்டை வாங்குவதற்கு பணம் எப்படி வந்தது என்பதை சொல்ல முடியாமல் திணறி போயிருக்கிறார் ஷிராந்தி ராஜபக்ச. இந்த வீடானது பிரபாத் நாணயக்கார எனப்படும் ஒரு வர்த்தகருக்கு சொந்தமானது என்றும் அவர் அந்த வீட்டை மஹிந்த ராஜபக்ச 2002ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது மஹிந்தவின் குடும்பத்திற்கு வழங்கியிருந்ததாகவும் 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் வெல்லும் வரை இந்த வீடுதான் அவருடைய வசிப்பிடமாக இருந்ததாகவும் பின்னாளில் அது கட்சி அலுவலகமாக நாமலின் இளைஞர் மன்றமாக CSN தொலைக்காட்சியின் முகவரியாக பரிணாமம் அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த வீட்டை ஷிராந்தியின் பெயருக்கு எழுதிய பதிவாளர் தான் எந்த சந்தர்ப்பத்திலும் பிரபாத் நாணயக்காரவுக்கு பணம் கைமாற்றப்பட்டதை பார்க்கவில்லை என்று வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். உரிமையாளர் பிரபாத் நாணயக்கார தனக்கு வேறு ஒரு இடத்தில் பணம் கைமாற்றப்பட்டதாக சொல்லுகிறார். இங்கே உள்ள கேள்வி என்னவென்றால், பிரபாத் நாணயக்கார இந்த வீட்டை அரசியல் லஞ்சமாக ஷிராந்திக்கு வழங்கினாரா என்பதுதான். காரணம், கொழும்பு 7 என்பது பெரும் தலைவர்களும் செல்வந்தர்களும் வசிக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதி. அங்கே யாரும் ஒரு வீட்டை இப்படி இலவசமாக கொடுப்பார்களா? பிரபாத் நாணயக்கார அப்படி இலவசமாக கொடுத்து எந்த வகையான அனுகூலங்களை ராஜபக்ச ஆட்சியில் பெற்றுக்கொண்டார் என்றுதான் இங்கே உள்ள கேள்வி. அதாவது அரசியல் லஞ்சமாக எதையாவது சாதித்துக் கொண்டாரா என்பதுதான். இப்படி ஒரு சந்தேகம் ஏற்பட காரணம், கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையின் ஒப்பந்தம் வழங்கப்பட்டவர்களில் பிரபாத் நாணயக்காரவும் ஒருவர் என்பதுதான். இது தொடர்பாக ஊடகங்களில் செய்திகள் வந்திருந்தன. ஆகவே பிரபாத் நாணயக்கார வீடு வழங்கி கவனித்துக் கொண்டதற்கு கைமாறு கண்ட்ராக்ட் வழியில் செய்யப்பட்டதா என்று தெரியவில்லை. ஆனால் ஷிராந்தி ராஜபக்சவோ தாம் 3.5 கோடி பணம் செலுத்தி தான் வீட்டை வாங்கியதாக கூறுகிறார். ஆனால் அந்த பணம் எப்படி வந்தது என்பதை அவரால் சொல்ல முடியவில்லை. ஆக வீடு இலவசமாக கிடைத்தது என்று சொன்னாலும் பிரச்சனை, 3.5 கோடிக்கு வாங்கினோம் என்று சொன்னாலும் நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை. கால்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் தொடங்க பணம் எப்படி வந்தது என்று கேட்டால் தேசிய ஆட்சிக்கு யாரோ ஒருவர் கொடுத்த ரத்தின கற்கள் கதைகள் கூட வரும். டொரிங்டன் வீடு அரச உடைமையாகுவதை தொடர்ந்து இன்னும் பல அசையா சொத்துக்கள் அரச உடைமையாகலாம். திஸ்ஸ குட்டியாரச்சி போன்றோர் மஹிந்தவின் உத்தியோகபூர்வ இல்லத்தை அரச உடைமையாக்கிய போது ஊர்களில் இருந்து ஆட்களை அழைத்து வந்து ஒரு இரத்த கண்ணீர் நாடகம் நடத்தினார்கள். அதுவும் ஒரு தோல்வி கண்ட ப்ரொஜெக்ட். 12ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு முன் கூடுகிறார்கள் அவர்கள். மஹிந்த கைதானால் தீக்குளிக்கவும் தயாராகிவிட்டார்கள். திஸ்ஸ குட்டி தீக்குளிப்பதை எப்படியாவது தடுக்க வேண்டும். திஸ்ஸ குட்டிக்கு இன்னமும் நிறைய வேலை இருக்கிறது செய்வதற்கு. டொரிங்டனில் உள்ள ஷிராந்தி வீட்டை ஒப்படைக்கும் நிகழ்வில் ஆர்ப்பாட்டம் செய்ய அவர் பத்திரமாக இருக்க வேண்டுமா இல்லையா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.